إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب قال النبي صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, ரமதான் மாதம் முடிந்து ஷவ்வால் மாதத்தினுடைய தொடக்கம் மார்க்க கல்வியினுடைய கல்வியாண்டின் துவக்கமாக அமைகிறது. மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் மார்க்க அறிவை பொறுத்தவரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமும் மார்க்கத்தை படிப்பது கட்டாயம். மனிதனுக்கு தேவையான அந்தந்த சமயத்தில் என்ன தேவையோ அதை அறிந்திருப்பது கட்டாயம். தொழுகை நினைக்கிறோம் என்று சொன்னால் தொழுகையினுடைய சட்டங்களை பற்றி அறிந்திருப்பது கட்டாயம். நோன்பு நோட்பவர்கள் நோன்பை பற்றி அறிந்திருப்பது கட்டாயம். ஜக்காத்து கொடுக்க வேண்டியவர்கள் ஜக்காத்துடைய சட்டத்தை பற்றி அறிந்திருப்பது கட்டாயம். ஹஜ்ஜு செய்ய நினைப்பவர்கள் ஹஜ்ஜுக்கான சட்டங்களை பற்றி அறிந்திருப்பது கட்டாயம். விவசாயம் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் அது தொடர்பாக மார்க்கம் எப்படி வழிகாட்டி இருக்கிறது, நான் எப்படி நடந்தால் அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வான், நான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பது பற்றி மார்க்கம் எப்படி வழிகாட்டி இருக்கிறது, குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு எப்படி போதித்து கொடுத்திருக்கிறது அதை அறிவது கட்டாயம். அதே சமயத்திலே மார்க்கத்தினுடைய எல்லா துறைகளையும் கற்றறிந்த உலமாக்கள், ஃபுகஹாக்கள், மார்க்க வல்லுநர்கள் ஒரு கூட்டம் இருப்பதும் கட்டாயம். எல்லோராலும் முடியாவிட்டாலும் கூட சமூகத்திலே ஒரு பிரிவு இப்படி இருக்க வேண்டும், அவர்கள் மார்க்கத்தினுடைய எல்லா சட்டங்களை பற்றியும் அறிந்திருப்பார்கள். தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஜகாத்தை பற்றி, ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு தேவையான சமயத்திலே தேவையான வழிகாட்டலை கொடுக்கும் அளவுக்கு தகுதியான உலமாக்களை உருவாக்குவது இந்த சமுதாயத்தினுடைய கட்டாயம். அந்த அடிப்படையில் தான் மதரசாக்கள் செயல்படுகிறது. ஷவ்வால் மாதத்திலே மார்க்க கல்வியினுடைய கல்வியாண்டு துவங்குகிறது என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக, மக்கள் ஆலிம்களாக தங்களுடைய பிள்ளைகளை ஆக்க வேண்டும் என்பதற்காக. கண்ணியத்திற்குரியவர்களை, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் அதிகாரம் கிடையாது. கல்வி இவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று குத்தகை எடுத்துக் கொள்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இவர்கள் தான் கல்வியை படிக்க வேண்டும், இவர்கள் தான் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், இவர்கள் தான் சுன்னாவை ஹதீஸை அறிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் தான் மார்க்கத்தை படிக்க வேண்டும், இந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் படிக்க வேண்டும், இந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் படிக்க கூடாது என்கிற நிலைப்பாடு இஸ்லாத்திலே இல்லை. மற்ற மதங்களில் பல சூழல்கள் இருக்கலாம். சில சமயங்களில் பெண்களுக்கு கூட வேதங்கள் படிப்பது தடை செய்யப்பட்டிருக்கலாம். குறிப்பிட்ட நபர்களுடைய கையிலே மார்க்கத்தினுடைய அத்தனையும் குத்தகை எடுத்துக்கொண்டு தாங்கள் நினைத்ததுதான் சட்டம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் அப்படி அல்ல.
யாரெல்லாம் இஸ்லாத்தை கற்றறிந்தார்களோ, மார்க்கத்தை படித்திருக்கிறார்களோ, தகுதி இருக்குமேயானால் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேச முடியும், பேச வேண்டும். அதற்காக மார்க்கத்தை படிக்காமல் எதையாவது ஒன்றை பார்த்துவிட்டு, மொழிபெயர்ப்பை பார்த்துவிட்டு மார்க்கம் பேசுவதற்கு முற்படக்கூடாது. தெளிவான முறையில் மார்க்கம் என்ன வழிகாட்டி இருக்கிறது என்பதை அதனுடைய அஸ்திவாரத்திலிருந்து, அடிப்படையில் இருந்து கற்றுணர்ந்து மேலே வந்தவர்கள், அதற்கான தகுதியானவர்கள். எப்படி மருத்துவம் படித்தவர்கள் தான், முழுமையாக நிறைவாக படித்தவர்கள் தான் மருத்துவம் பார்க்க முடியும். ஏதோ புத்தகத்தை படித்தவர்கள் டாக்டர் ஆகி விட முடியாது. மருத்துவத்தினுடைய மொழிபெயர்ப்பு நூலை படித்தவர்கள் டாக்டர் ஆகி விட முடியாது. அதே போன்றுதான் மார்க்கம். ஆனால் எல்லோருக்கும் உரிமை உண்டு. யாராக இருந்தாலும் படிக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மார்க்கம் முழுவதையும் படிப்பதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை உண்டு. ஏனென்று சொன்னால் நம்முடைய நமக்கு மத்தியிலே அறிமுகமாக இருக்கிற ஹதீஸ் கிரந்தங்கள், சிஹாஹு சித்தா என்று சொல்லுவோம், 6 சஹீஹான நம்பகமான கிதாபுகள் என்று. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூதாவூத், இப்னு மாஜா போன்ற 6 கிதாபுகள் இருக்கிறது. அந்த 6 கிதாபையும் எழுதியவர்கள் அரபுகள் அல்ல, அரபு நாட்டில் பிறந்தவர்கள் கிடையாது. அரேபியர்கள் தான் மார்க்கத்தை படிக்க வேண்டும். அரபு தெரிந்தவர்கள் தான், அரபியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் மார்க்கத்தை படிக்க வேண்டும், குரானை விளங்க வேண்டும். வேறு யாருக்கும் அந்த உரிமை இல்லை என்று கிடையாது. 6 ஹதீஸ் கிதாபையும் தொகுத்தவர்களில் யாரும் அரேபியர்கள் அல்ல. எல்லோரும் ஈரானிலும், ஆப்கானிஸ்தானிலும், அதே போன்று தஜிகிஸ்தான் போன்ற பல நாடுகளில், இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளில் பிறந்தவர்கள். இமாம் புகாரி புகாராவில் பிறந்தவர்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் நிசாப்பூரி சார்ந்தவர்கள், எல்லாரும் இந்த பகுதியை சார்ந்தவர்கள். அவர்கள் யாரும் அரேபியர்கள் அல்ல, தங்களுடைய தாய்மொழியை அரேபியாக கொண்டவர்கள் அல்ல. அல்லாஹ் தஆலா இதன் மூலம் உணர்த்துகிறான், எல்லோருக்கும் படிக்க முடியும். அரபுகளுக்கு மட்டும்தான் அல்ல, அரபுகளுக்கு மட்டும் சொந்தம் அல்ல. அதே போன்று ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள், உயர் ஜாதியினர்கள் மட்டும்தான் மார்க்கத்தை படிக்க முடியும் என்று கிடையாது. எல்லா நிலையை சார்ந்தவர்கள். ஷரியத்தினுடைய கல்வியை பொறுத்தவரையிலும் தஃப்சீர் முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆன் விரிவுரையாளர்களில் மிகவும் பிரபலியமானவர்கள் அடிமைகளாக இருந்தவர்கள். எஜமானர்களாக, முதலாளிகளாக இருப்பவர்கள். இன்னொரு கூட்டம் அடிமைகளாக. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே அடிமைகள் இருந்தார்கள். எஜமானர்களின் கீழ் அவர்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டி நிர்பந்தத்திற்கு உள்ளானார்கள். ஆனால் நிறைய முஃபஸ்ஸிரீன்களில் பல பேர் அடிமைகளாக இருந்து உரிமை பெற்றவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இக்ரிமா மௌலா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இக்ரிமா மௌலா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமைதான் இக்ரிமா. அவர்கள் அவரை உரிமை விட்டார்கள். மார்க்கத்தை படித்துக் கொடுத்தார்கள், குர்ஆனை படித்துக் கொடுத்தார்கள், ஹதீஸை படித்துக் கொடுத்தார்கள். 40 ஆண்டு காலமாக ஹதீஸ், குர்ஆனையும் மார்க்கத்தையும் ஹதீஸையும் படித்தார்கள் இக்ரிமா மௌலா இப்னு அப்பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவர்களை பற்றி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், அந்த காலத்தில் அவர்களை விட குர்ஆனை அதிகம் அறிந்தவர்கள் யாரும் கிடையாது. அடிமையாக இருந்தவர்கள். அடிமையாக இருந்தும் கூட குர்ஆனிலே அவ்வளவு பெரிய தேர்ச்சியை பெற முடியும் என்று சொன்னால் இது இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சம் என்று சொல்ல வேண்டும். யாருக்கும் கல்வி தடை செய்யப்பட்டதல்ல. அத்தா இப்னு அபீ ரபா, இமாம் தாவூஸ் போன்ற பெரும் பெரும் குர்ஆன் விரிவுரையாளர்களை பார்த்தால் அவர்கள் எல்லாம் அடிமையாக இருந்து உரிமை பெற்றவர்களாக இருப்பார்கள், மார்க்கத்தை கற்றுணர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சம் இஸ்லாத்திற்கு உண்டு, மார்க்க கல்விக்கு உண்டு. எனவே அத்துணை பேரும் தேவையான மார்க்க கல்வியை அறிய வேண்டும். அதே சமயத்தில் மார்க்கத்தினுடைய எல்லா சட்டங்களையும், எல்லா இன்மையும் கற்றுணர்ந்தவர்களுடைய ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அவர்களை உருவாக்குவதற்காகத்தான் உலகம் முழுவதும் இந்த மதரசாக்கள் பாடுபடுகிறது. ஆரம்ப காலங்களிலே கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு சிரமப்பட்டார்கள். இன்று ஒரே இடத்தில் தங்கி அங்கேயே உணவு உண்டு, அங்கேயே தங்கி அங்கேயே கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். பக்கி இப்னு மஹ்லத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவர்கள். பக்கி இப்னு மஹ்லத் அவர்களை பற்றி வருகிறது, அவர்களுடைய சொந்த நாடு ஸ்பெயின். அவர்கள் ஸ்பெயினில் பிறந்தவர்கள், ஸ்பெயினில் வளர்ந்தவர்கள். அவர்கள் ஸ்பெயினிலே கேள்விப்படுகிறார்கள், இது மாதிரி பகதாதிலே ஒரு உஸ்தாத் ஆசிரியர் இருக்கிறார், அவருடைய பெயர் அஹ்மத், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ். ஸ்பெயினுக்கும் பகதாதுக்கும் மத்தியிலே, பகதாது இருக்கிறது ஈராக்கில, ஸ்பெயினுக்கும் பகதாதுக்கும் மத்தியிலே ஏறத்தாழ 5000 கிலோமீட்டர்கள், சுமார் 5000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது பகதாதிலிருந்து ஸ்பெயினில். ஸ்பெயினில் கேள்விப்படுகிறார் அஹ்மதை பற்றி, பகதாதில் மிகச்சிறந்த ஹதீஸ்களை வல்லுநர் என்று அவரிடத்திலே படிக்க வேண்டும் என்பதற்காக பகதாதை நோக்கி புறப்பட தயாராகிறார்கள். அவர்களிடத்தில் எந்த காசு பணமும் இல்லை, எந்த வாகனமும் இல்லை.
வாகனமும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை. எப்படி 5000 கிலோமீட்டரை கடக்க வேண்டும்? அங்கிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் மொரோக்கோவை கடக்க வேண்டும், அல்ஜீரியாவை கடக்க வேண்டும், லிபியாவை கடக்க வேண்டும், எகிப்தை கடக்க வேண்டும், அதற்கு பிறகு பாலஸ்தீனை கடக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் ஈராக் பகதாத் வந்து சேர முடியும். அவ்வளவு நீண்ட தூரம், 5000 கிலோமீட்டர். வாகனமும் இல்லை, பணமும் இல்லை. அவர்கள் சொல்லுவார்கள், என்ன செய்தார்கள்? இவ்வளவு சிரமத்திற்கு மத்தியிலும் தன்னுடைய பயணத்தை அமைத்துக் கொள்வதற்காக கொஞ்சம் கூலி வேலை செய்து சம்பாதித்தார்கள். சம்பாதித்து விட்டு புறப்படுவார்கள். நடந்தே சென்றார்கள். 5000 கிலோமீட்டர் தூரம் நடந்து, அதுவும் காசு பணம் இல்லாமல். தங்களுடைய பொருளாதாரம் முடிந்து விடுமையானால் அந்த ஊரிலே தங்கி, அந்த ஊரிலே கூலி வேலை செய்து, அந்த ஊரிலே வருமானம் பார்த்து விட்டு அதற்கடுத்த பயணத்தை ஆரம்பிப்பார்கள். கதை சொல்லவில்லை, நிதர்சனமாக நடந்த சரித்திரம். பக்கீ இப்னு மக்லத் இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ்வுடைய மாணவர்களாக திகழ்ந்தவர்கள். இன்றும் சரித்திரம் பேசும். அவர்களை பற்றி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்னத் அஹ்மதிலே அவர்களை பற்றி பார்க்கலாம், அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை. அப்படி அவர்கள் 5000 கிலோமீட்டர் எத்தனை நாடுகளையும் கடந்தார்கள், நடந்தே வந்தார்கள். 5000 கிலோமீட்டரை நடந்து கடப்பது என்றால் சாதாரணமான விஷயமா? அந்தந்த இடத்திலே அந்தந்த ஊரிலே தங்கி அதற்கான பொருளாதாரத்தை தயார் செய்து கொண்டு அவர்கள் நடக்கிறார்கள். கடைசியாக வந்து சேர்ந்தார்கள் பகதாதில். அவர்கள் வந்து சேரும் பொழுது இத்துணை நாடுகளை கடந்து வர வேண்டிய நிலை. மொரோக்கோவை கடந்தார்கள், அல்ஜீரியாவை கடந்தார்கள், லிபியாவை கடந்தார்கள், எகிப்தை கடந்தார்கள், பாலஸ்தீனை கடந்து கடைசியாக பகதாதுக்கு வந்து சேரும் பொழுது அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது, அப்பொழுது இருந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்களை முடக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பாடம் நடத்தக்கூடாது, பாடம் படித்து கொடுக்க கூடாது. ஏனென்றால் அவர்கள் சத்திய கொள்கையில் இருந்தார்கள், முஅத்தஸிலாக்களாக தவறான கொள்கையில் இருந்தவர்கள் ஆட்சியாளர்கள். இமாம் அஹ்மத் பாடம் நடத்தக்கூடாது, பொதுவெளிக்கு வரக்கூடாது, மக்களை சந்திக்க கூடாது, வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். கேள்விப்படுகிறார்கள் இமாம் அஹ்மதை பற்றி. என்ன செய்வதென்று தெரியவில்லை. பக்கீ இப்னு மக்லத் 5000 கிலோமீட்டரை கடந்து இவ்வளவு தூரம் வந்து சம்பாதித்து வந்து சேர்ந்த ஒரு நிலை இல்லையா? வந்த நேராக வீட்டுக்கு வந்தாங்க. யார் வந்திருக்கிறது கேட்டாங்க. இமாம் அஹ்மத். பக்கீ இப்னு மக்லத் வந்திருக்கிறேன். எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். ரொம்ப தூரத்தில் இருந்தால் எவ்வளவு தூரத்தில் இருந்து? ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிறீர்களா? இல்லை, அதையும் விட தாண்டி ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் ஹதீஸை படிப்பதற்காக வந்திருக்கிறேன், உங்களிடத்திலே ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். சொன்னாங்க இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ், தயவு செஞ்சு என்ன மாட்டி கொடுத்துறாதீங்க. நீங்க ஹதீஸ் படிக்க வந்தீங்கன்னா எனக்கு தண்டனை. ஏனென்றால் என் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, நான் வீட்டுக்காவலில் இருக்கிறேன், என்னால் ஹதீஸ் படித்து கொடுக்க முடியாது. என்னுடைய நிலை அப்படி இல்லை. நான் பொதுவெளிக்கும் வர முடியாது. வெளியிலிருந்து நீங்கள் உள்ளே வருகிறீர்கள், இங்கு வந்து போகிறீர்கள் என்றால் உளவுத்துறை உங்களை கண்காணிக்கும், எனக்கு அதனுடைய தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் பக்கீ இப்னு மக்லத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விடவில்லை. நான் இவ்வளவு தூரம் கடந்து வந்து விட்டேன், ஹதீஸை படிக்க வேண்டும் என்பதற்காக எப்படியாவது படித்து விட்டு செல்ல வேண்டும். கடைசியாக 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். சொன்னாங்க பக்கீ இப்னு மக்லத், நான் பிச்சைக்காரனுடைய உருவத்தில் வருகிறேன், என்னுடைய ஆடையை மாற்றிக் கொள்கிறேன். அடுத்த தடவை வரும் பொழுது ஒரு வெளிப்படையான மாணவனை போன்று வரமாட்டேன், நான் ஒரு யாசகனை போன்று, பிச்சைக்காரனை போன்று ஆடை உடுத்தி கொண்டு உங்களுடைய வீட்டு வாசலுக்கு வருகிறேன். வீட்டு வாசலில் வந்து உங்களிடத்திலிருந்து யாசகம் கேட்பது போன்று இருக்கிறேன். எனக்கு நீங்கள் யாசகம் கேட்டவனுக்கு கொடுப்பதை போன்று ஏதாவது ஒரு ஹதீஸை 2 ஹதீஸை படித்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். பக்கீ இப்னு மக்லத் ரஹிமஹுல்லாஹ் இந்த இல்முக்காக வேண்டி, மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருப்பார்கள், எவ்வளவு பெரிய சிரமத்தை பெற்றிருப்பார்கள். நேரடியாக மார்க்கத்தை படிப்பதற்காக இவ்வளவு தூரம் கடந்து வந்து தன்னுடைய கோலத்தை மாற்றிக்கொள்ள தயார். மார்க்கம் என்பது, மார்க்க கல்வி என்பது அவ்வளவு உன்னதமானது, உயர்தரமானது. நம்முடைய மனதிலே அதனுடைய மகத்துவம் இல்லாமல் இருந்தால் உண்மையிலே நமக்கு இஸ்லாத்தினுடைய மகத்துவம் மனதில் இல்லை என்றால். பக்கீ இப்னு மக்லத்திலே கேட்டு பாருங்கள் மார்க்கத்தினுடைய கல்வியை பற்றி. பக்கீ இப்னு மக்லத்திலே கேட்டு பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை பற்றி. இவ்வளவு சிரமப்பட்டு வந்த பிறகும் சொன்னார்கள், நான் ஒரு பிச்சைக்காரனாக வருகிறேன் என்று. இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ்வுக்கு வேறு வழி தெரியவில்லை. சரி என்றார்கள். தங்களுடைய தங்குமிடத்திற்கு சென்றார்கள், ஆடையை மாற்றிக்கொண்டார்கள். யாசகம் கேட்பவனை போன்று ஒவ்வொரு நாளும் இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள், அல் அஜ்ர ரஹிமகுமுல்லாஹ் என்று. அந்த காலத்திலே பிச்சை எடுப்பவர்கள் இப்படி சொல்வது வழக்கம்.
அல் அஜ்ர ரஹிமக்குமுல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு வந்து நிற்பார்கள். பார்ப்பவர்கள் பார்ப்பார்கள், இவர் யாசகம் கேட்பவர், இவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார், இவர் ஹதீஸ் படிக்க வந்திருக்கிறார் என்று நினைக்க மாட்டார்கள். இவர் ஒரு யாசகர், பிச்சைக்காரர் என்று நினைத்துக் கொள்வார்கள். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரும் பொழுது 1-2 ஹதீஸ்களை படித்து கொடுத்து அனுப்புவார்கள். இப்படியே ஹதீஸை கேட்டு கேட்டு 300க்கும் அதிகமான ஹதீஸ்களை படித்து விட்டார்கள். ஒரு நேரம் இப்படி வந்தது, இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் மீது விதிக்கப்பட்ட தடை விலகியது. அவர்கள் பொதுவெளிக்கு வந்தார்கள். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ்வுடைய மாணவர்களுடைய பட்டாளத்திலே பக்கீ இப்னு மக்லதும் வந்தார்கள். சொன்னாங்க, அவருக்கு முன்னாடி இடம் கொடுங்க. ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கிறார், ஸ்பெயினில் இருந்து வந்திருக்கிறார், 5000 கிலோமீட்டரை நடந்தே கடந்து வந்திருக்கிறார். காசு பணம் இல்லாமல் வழியிலே உழைத்து உழைத்து சம்பாதித்து வந்து சேர்ந்திருக்கிறார். அவருக்கு முன் வரிசையில் இடம் கொடுங்கள் என்று சொன்னார்கள். இன்று வரையும் சரித்திரம் சொல்லும் பக்கீ இப்னு மக்லதுனுடைய கல்வி தாகத்தின்படி கண்ணியத்திற்குரியவர்கள் மார்க்கத்தை இப்படி படிக்க வேண்டும். எங்காவது கிடைக்கிறது, யாராவது சொல்கிறார்கள் என்ற நேரடியாக படிக்க வேண்டும். ஆசிரியர்களிடத்துல எங்காவது சோசியல் மீடியாவை பார்க்கிறோம், ஏதாவது பேஸ்புக்ல வருது, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பையும் ஹதீஸினுடைய மொழிபெயர்ப்பையும் பார்த்து விட்டு அவர்கள் எதையாவது ஒன்றை விளங்கிக் கொண்டு அது தவறான முறையில் யார் பேசுகிறார்கள் என்று தெரியாது, பேசுபவருடைய கொள்கை என்னவென்று தெரியாது, எழுதுபவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்று தெரியாது, அவர் சத்தியத்தில் இருக்கிறாரா அசத்தியத்தில் இருக்கிறாரா என்று தெரியாது. ஆரம்ப காலத்தில் இந்த அளவுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் ஸஃபிய்யன்களிடத்திலிருந்து கல்வியை எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஸஃபிய்யன்கள் என்று சொன்னால் ஏட்டிலே எழுதி வைத்திருப்பார்களே, அவர்களிடமிருந்து கல்வி எடுத்துக் கொள்ளாதீர்கள், நேரடியாக போய் படியுங்கள். ஆசிரியர்களுடைய நிலை அறிந்து அவர் நம்பகமானவரா இல்லையா, அதற்கு தகுதியானவரா இல்லையா, நேரில் சென்று படித்துக் கொள்ளுங்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆரம்பத்தில் இருந்தது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், ஃபந்துரு அம்மன் தஃதுன தீனக்கும், இது உங்களுடைய மார்க்கம், நீங்கள் யாரிடத்தில் படிக்கிறீர்கள், யாரிடத்திலிருந்து மார்க்கத்தை படிக்கிறீர்கள் என்பதை கவனத்தில் வையுங்கள், நன்கு சிந்தியுங்கள். இது உங்களுடைய தீனாக, உங்களுடைய மார்க்கமாகி இதை படிக்கக்கூடிய இடம் எங்கிருந்து படிக்க வேண்டும் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். வெறும் சோசியல் மீடியாவிலே மார்க்கத்தை படிப்பது பல தவறான நிலைக்கு கொண்டு போய்விடும். இன்றைய நிலையிலே சில பேர் ஈரானுடைய யுத்தம் நடந்து கொண்டிருப்பதனால பல செய்திகள் வரும் பொழுது நம்மள சிலர் ஷியாவே மாறி போயிட்டாங்க, ஷியாவை மாறி போயிட்டாங்க. ஷியாவுடைய கருத்துக்களின் மீது அவ்வளவு அழுத்தமான, அதாவது யுத்தம் என்பது அரசியல் ரீதியான யுத்தம். அமெரிக்கா ஜெயிச்சா கிறிஸ்தவனாக ஆகிட முடியுமா, இஸ்ரேல் ஜெயிச்சா யூதனாக ஆகிட முடியுமா? இது ஒரு அரசியல் ரீதியான யுத்தம், வளத்துக்காக வேண்டி இயற்கை வளங்களுக்காக நடக்கக்கூடிய யுத்தம். இது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியான யுத்தம் கிடையாது. இப்படிப்பட்ட சமயத்தில் எல்லா சோசியல் மீடியாவை பார்த்து கொள்கையே மாறி போய் விடுகிறது, அக்கீதாவே மாறி போய் விடுகிறது. அதே போல பல செய்திகள். இன்னைக்கு குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி எப்படி கொண்டாடப்படுகிறது, ஏன் எந்த கணக்கினை கொண்டாடுகிறார்கள்? கிறிஸ்துவர்கள் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். எதற்காக கொண்டாடுகிறார்கள்? இந்த நாளிலே அவர்கள் நம்புகிறார்கள் இயேசு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாளில், சிலுவையில் அறையப்பட்ட நாள். பொதுவாக புனித வெள்ளி என்பது பகலும் இரவும் சமமாக இருக்கக்கூடிய மார்ச் 21ஆம் தேதி. அந்த 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய பௌர்ணமி, அந்த பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, இவ்வளவும் கணக்கு. அதான் ஒரே தேதியில வராது புனித வெள்ளி. முதலாவது மார்ச் 21 கடக்க வேண்டும், அதற்கடுத்து பௌர்ணமி வர வேண்டும், சந்திரனோடு சார்ந்தது. அதற்கு பிறகு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் ஈஸ்டர். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வெள்ளியை அவர்கள் புனித வெள்ளி என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை என்ன? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்தார். இது அவர்களுடைய கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த கொண்டாட்டம். கிறிஸ்துவ உலகம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மக்களிலும் நிறைய பேருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாம் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்பது தெரியவில்லை. இது ஈமான் சார்ந்தது, நம்பிக்கையை சார்ந்தது. தவறுதலாக நம்பிவிட்டால் நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக வேண்டிய சூழல் ஏற்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? உலகத்திலே படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், நாம் சேர்க்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அவர்கள் என்ன கொள்கையை போதிக்கிறார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்றால் கடவுளே மனிதனாக வந்து சிலுவையில் அறைந்து கொண்டார். எதற்காக? இந்த மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக. கட்டாயம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்கும் அவரவர் பொறுப்பு, இன்னொருவர் பொறுப்பேற்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன் சொல்லுவது, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயும் தந்தையும் இல்லாமல் உருவாக்கப்பட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தந்தை இல்லாமல் படைத்தார். இது குர்ஆன் சொல்லும் சரித்திரம். ஆனால் அதே சமயத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளும் அல்ல, மூன்றாவது கடவுளும் அல்ல,
அதே திரித்துவ கொள்கைக்கு உட்பட்டவரும் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளுடைய குமாரரும் அல்ல. லகத் கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், யாரெல்லாம் ஈசா இப்னு மரியம் அல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் காஃபிராகி போய்விட்டார்கள். அவர்தான் கர்த்தர், அவர்தான் கடவுள் என்று சொல்லிவிட்டார்கள், அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி மட்டுமே, அல்லாஹ்வின் இறை தூதராக இருந்தார்கள், மனிதராக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், கானா யகுலானி தஆம், ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மரியம் அலைஹிஸ்ஸலாமும் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். உணவு உண்ணக்கூடியவர்கள் கடவுளாக ஆகவே முடியாது, அது மனிதர்களுடைய தன்மை. இரண்டு பேரில் யாரும் கடவுள் கிடையாது, அவர்கள் உணவை உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை. இதற்கு மாற்றமாக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாலிபர்கள் எங்காவது சோசியல் மீடியாவை பார்த்துவிட்டு நம்பிக்கை கொள்கிறார்கள் என்றால் அது ஈமானை விட்டும் அவரை வெளியாக்கி வரும். அதே போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை. வமா கதலூஹு வமா ஸலபூஹு, குர்ஆன் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய தகவல் இது. ஈசாவை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை, அவரை கொல்லவும் இல்லை. இது நடக்கவே இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்ட சம்பவம் என்று ஒன்றே கிடையாது. வேறொரு நபர் தான் அந்த சிலுவையில் அறையப்பட்டார். அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்து விட்டான். வர் ரஃபஅஹுல்லாஹு இலை, அல்லாஹ் அவரை தன்னளவிலே உயர்த்தி கொண்டார். இது குர்ஆன் சொல்லுகிற செய்தி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரத்தம் சிந்தவில்லை, மனித சமுதாயத்திற்காக ரத்தம் சிந்தவில்லை, மனிதர்களுடைய பாவத்திற்காக, ரட்சிப்புக்காக அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. வமா கதலூஹு வமா ஸலபூஹு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, இயேசுவை பற்றிய கொள்கையை முஸ்லிம்கள் எங்காவது கேள்விப்படுகிறார்கள், எங்காவது படிக்கிறார்கள், எங்காவது பார்க்கிறார்கள். அதையே இன்னைக்கு முஸ்லிம் வாலிபர்கள், மாணவர்கள் பலரும் நம்பக்கூடியவர்கள் என்றும் உண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு போய்விடும். அவர்கள் கியாமத்திலே இறக்கப்படுவார்கள். இந்த துன்யாவிலே மீண்டும் கியாமத்தினுடைய அடையாளம் அவர்கள். உலக இறுதி நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாத்தினுடைய ஷரியத்தினுடைய சட்டத்தின்படி இந்த உலகத்திலே ஆட்சி செய்வார்கள், செயல்படுத்துவார்கள். இதுவெல்லாம் குர்ஆனிலே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்ட செய்தி. எனவே இது போல விஷயத்திலே அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்? கடவுளுடைய குமாரன் என்று சொன்னால் குர்ஆன் இவ்வளவு உண்மையாக கண்டிருக்கிறது. அதுபோன்று குர்ஆனிலே வேறெந்த கொள்கையும் கண்டிக்கவில்லை என்று சொல்லலாம். ஷிர்கை கூட அந்த அளவுக்கு கண்டிக்கவில்லை. இணை வைப்பு என்பது இருக்கிறதே, அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி என்று சொன்னார்கள், அதுவும் தவறு. ஆனால் இது அல்லாஹ்வுக்கு குழந்தை என்று சொல்வது இருக்கிறதே, அவரையே அல்லாஹ்வாக ஆக்குவது இருக்கிறது, இது அல்லாஹ்வை கேவலப்படுத்துவது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், தகாது ஸமாவாதி யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின்ன, தகாது ஸமாவாதி யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்து வதஸிருல் ஜிபாலு ஹத்தா அன் தஅவு லிர்ரஹ்மானி வலதா. கடவுளுக்கு குமாரன் இருக்கிறான் என்று சொன்னதின் காரணமாக இந்த மலைகள் எல்லாம் இடிந்து விட நெருங்குகிறது, வானமும் பூமியும் வெடித்து சிதறிவிட நெருங்கி விடுகிறது. அவ்வளவு மோசமான கொள்கை இது. அப்படிப்பட்ட தெளிவான கொள்கையை எது தவறோ அதை தவறு என்று சொல்கிறது குர்ஆன். அதை புரிய வேண்டும் என்று சொன்னால் அதை நேரடியாக படிக்க வேண்டிய இடத்தில் படிக்க வேண்டுமே தவிர எங்காவது யாராவது சோசியல் மீடியாவிலே பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள் என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் படிக்க ஆரம்பித்து அதையே விளங்கிக் கொள்வோமே ஆனால் பல சமயங்களில் அது தவறுதலாக கூட ஆகி போய்விடும். அதன் மூலமாக தவறான கொள்கைக்கு கூட போய்விட முடியும். எனவே நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும். மார்க்கத்தை படித்த ஆலிம்களுடைய ஒரு கூட்டம் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய பிள்ளைகளில் ஆலிமாக ஆக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று மார்க்கத்தினுடைய தெளிவான சட்டங்களை அதற்குரிய இடங்களில் இருந்து, நபர்களில் இருந்து அதை புரிந்து கொண்டு அறிந்து கொள்வதற்கு, அதை விளங்குவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் யௌஃபீக், அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. மார்க்கத்தினுடைய கொள்கைகளை உள்ளதை உள்ளபடி விளங்கிக் கொள்வதற்கும், அதை நம்புவதற்கும், அதன்படி செயலாற்றுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.